வெல்கம் டு யாழூஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ஈரோடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சிக்கன் ஆச்சாரி வறுவல். 100 கிராம் மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு கீரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி. நாட்டுக்கோழி நம்ம செய்கிறதுப்போ ப்ராய்லரும் செய்யலாம் இதே மாதிரி. நாட்டுக்கோழிக்கும் ப்ராய்லருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், ப்ராய்லர் சீக்கிரம் வேக வச்சிடலாம். அதில் அந்த வெங்காயத்தை நல்லா போட்டுக்கலாம். அதில் 200 கிராம் அளவுக்கு வெங்காயம், 1 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் இந்த டிஷ்ஷில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகாய் தான். மிளகாயோடைய விதையை எடுத்துடணும். மிளகாயோடைய தொப்பையை மட்டும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். வேறு எந்த விதமான மசாலாவும் இதில் கிடையாது. 100 கிராம் அளவுக்கு நல்லா காரமான மிளகாயாக இருந்தால் 75 கிராம் போதும். காரம் கம்மியாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் 100 கிராம் 1 கிலோ சிக்கனுக்கு எடுத்துகிட்டு அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி அந்த மிளகாவுடைய மேல் தொப்பையை மட்டும் அதில் போட்டு நல்லா வணக்கணும். அடிப்பிடிக்கக்கூடாது, அது கருகாமல் கலரிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் கலரிட்டு இஞ்சி பூண்டு 25 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி அதில் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலும் பரவாயில்ல, இல்லை தட்டி போட்டாலும் பரவாயில்ல. இப்போ அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனேயும் நல்லா அது அடிப்பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரிட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து அதோட சேர்த்துக்கிறோம். இது வந்து நாட்டுக்கோழி போன்லெஸ் சிக்கன். நீங்கள் இது ப்ராய்லரில் வித் போனோடு கூட செய்யலாம். ப்ராய்லர்னால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதில் அப்படியே வணங்க விடணும். நம்ம அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த மிளகாயோடு வந்து சேர்ந்து அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து அதில் இறங்கிடும். நல்லா ஸ்பைஸியான ஒரு சிக்கன் ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னா இது ரொம்ப ஒரு நல்ல டிஷ். இது ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா வணங்கணும். ஒரு 10 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழி இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். தண்ணி ஊற்றலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் தான் அது கூட. பிராய்லர்னால் நீங்கள் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் குறையிற அளவுக்கு நீங்கள் வணக்கிட்டே இருக்கலாம். அதை செமி கிரேவியாக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பாருங்கள். தண்ணியே ஊற்றல் நம்ம நல்லா வணங்கிடுச்சுது. நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை வந்து நல்லா வணக்கியிருக்கிறோம். அடி பிடிக்காமல் கலரிட்டு இருக்கிறோம். நல்லா கலரிட்டே இருக்கிறோம். பிராய்லர்னால் இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்காது. பிராய்லர்னால் சீக்கிரமாக வந்துடும். 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் நாட்டுக்கோழின்றதால. பிராய்லராக இருந்தால் நீங்கள் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி சுண்டுற அளவுக்கு உப்பு காரம் பார்த்து இறக்கிடலாம். வெந்துடும் பிராய்லர்னால் சீக்கிரம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. சாதத்தில் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.